சரியான விடையை தெரிவு செய்வோமா? முதலாவது நூல். இச்சொல் உணர்த்தும் பொருள். ஆ புத்தகம். ஆ என்ற ஆப்ஷனை டிக் போட்டுக்கோங்க. இரண்டாவது அறிஞர். இச்சொல் உணர்த்தும் பொருள். ஆ அறிவில் சிறந்தவர். ஆ என்ற ஆப்ஷனை டிக் போடுங்க. மூன்றாவது தேனருவி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ தேன் கூட்டல் அருவி. ஆ என்ற ஆப்ஷனை டிக் போடுங்க. நான்காவது புத்துணர்ச்சி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ புதுமை கூட்டல் உணர்ச்சி. ஆ என்ற ஆப்ஷனை டிக் போடுங்க. ஐந்தாவது அகம். இச்சொல்லின் எதிர்ச்சொல். இ புறம் என்ற ஆப்ஷனை டிக் போடுங்க. ஆறாவது தேன் கூட்டல் இருக்கும். இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தேன் இருக்கும். ஆ என்ற ஆப்ஷனை டிக் போடுங்க. வினாக்களுக்கு விடையளி. முதலாவது நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை? விடை நூல் நிலையம், புத்தகச்சாலை. இரண்டாவது வினா நூலகத்தின் பயன்கள் யாவை? விடை நம் அறிவு வளர்கிறது, நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது, வேலைவாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. மூன்றாவது வினா நூலகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன உள்ளன? விடை குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது. நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன. சொற்களை உருவாக்குவோமா? எடுத்துக்காட்டு வரிகுதிரை. அதாவது ஒரு சொல்லிலிருந்து அதுக்குள்ளே இருந்து புதிய சொற்களை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ இதில் வரிகுதிரைன்றதுலேருந்து வரி, குதிரை, குதி, திரை, வரை அப்படின்னு சொற்களை அவங்களே எடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம திருநெல்வேலின்ற சொல்லிலிருந்து புதிய சொற்களை கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா? இதில் என்னென்ன சொல் வரும் புதுசாக அப்படின்னா திருன்னு எழுதலாம், நெல், வேலி, வேதி, வேல், நெல்லி. அடுத்து பனிப்புயல், பனி, புயல், பல், புல் அப்படின்னு எழுதலாம். அடுத்து எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குக. அதாவது கட்டத்துக்குள்ளே எழுத்துக்களை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை சரியாக எழுதணும். முதலாவது கட்டத்தில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை சரியாக எழுதினோம்னா அது என்ன சொல் அப்படின்னா பள்ளிக்கூடம். இரண்டாவது நூலக தினம். மூன்றாவது குழந்தைகள். நான்காவது மனவலிமை. ஐந்தாவது புத்துணர்ச்சி. இப்படி எழுதணும். அடுத்து பொருத்தமான சொல்லால் நிரப்புக. இங்கே படம் கொடுத்துருப்பாங்க, இந்த டேஷில் நீங்கள் நிரப்பணும். எப்படின்னா படம் நெருப்பு கொடுத்துருக்காங்க, அதாவது நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது, டேஷில் சமைக்க அப்படின்னு எழுதணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், விதை இல்லாமல் செடி வளராது. விதை படமாக கொடுத்துருக்காங்க, டேஷில் நீங்கள் வளராதுன்றதை எழுதணும். மூன்றாவது படம் சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது. நீங்கள் டேஷில் என்ன எழுதணும்? ஓடாதுன்றதை எழுதணும். அடுத்து நிறுத்தற் குறியீடுகளை பயன்படுத்தி படிப்போமா? நூலகத்திற்கு நீ சென்றுள்ளாயா? இங்கே கேள்வி கேட்குறோம். அப்போ அங்கே என்ன குறியீடு போடணும்? வினாக்குறி. வினாக்குறினா கொஸ்டின் மார்க்கு போடணும். அங்கு பல வகையான நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன. இப்போ அந்த வாக்கியம் முற்று பெறும்போது முற்றுப்புள்ளி அங்கே வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுகதை புத்தகங்கள், புதினங்கள், வரலாற்று நூல்கள், இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள் என வரிசைப்படுத்தி வைத்திருப்பர். இப்போ ஒவ்வொரு நூல்கள் பெயர்கள் பக்கத்தில் காற்புள்ளி
காற்புள்ளினா கமா போட்டுட்டு வரணும். கடைசியாக வரக்கூடிய இலக்கண நூல்கள்னு வருது இல்லையா, அங்கே காற்புள்ளி போடக்கூடாது. அந்த வாக்கியம் முற்று பெறுது இல்லையா, வைத்திருப்பர், அங்கே தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுவர் இதழ்கள், செய்தித்தாள்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் போன்ற இதழ்களும் உண்டு. அப்படின்னா சிறுவர் இதழ்கள் அப்படின்னா அங்கே கமா கொடுக்கணும், அங்கே போடாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கமா போட்டுக்கணும். கமானா காற்புள்ளி போட்டுக்கணும். செய்தித்தாள்கள் அங்கேயும் காற்புள்ளி போடணும். வார இதழ்கள் அங்கேயும் காற்புள்ளி போடணும். மாத இதழ்கள் அங்கே போடக்கூடாது, கடைசியாக வரக்கூடிய நூலுடைய பெயர் பக்கத்தில் போடக்கூடாது. போன்ற இதழ்களும் உண்டு அப்படின்னு வர இடத்துல முற்று பெறுதாங்க, அதனால் உண்டு பக்கத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஹா, ஆகான்னா ஆச்சரியக்குரியது. அதாவது ஆச்சரியமாக அந்த சொல் நம்ம சொல்கிறோம், ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதேமாதிரி இங்கே ஆகான்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அது பக்கத்தில் ஆச்சரியக்குறி போடணும். அங்கு சென்று படிக்க தொடங்கினால் நேரம் போவதே தெரியாது. வாக்கியம் முடிஞ்சிடுச்சு, அப்போ அங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும். நூலகத்தின் பொறுப்பாளர் நூலகர் ஆவார், பக்கத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும். நூலகத்தில் அமைதி காத்திடல் வேண்டும், இந்த வாக்கியம் முடியுது, அப்போ அங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.